ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம அரபிக் ஆல்பபெட்ல காஃப் தான் வந்து படிக்க போறோம். அலிஃப்ல இருந்து காஃப் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம். காஃப் வந்து உங்களுக்கு 22வது லெட்டர், அதாவது அரபிக் ஆல்பபெட்ல 22nd லெட்டர். எப்படி படிக்கணும் அப்படின்னா காஃப், எந்த கஷ்டமும் இல்லாம சொல்லணும். KAF காஃப். லாம் போடுறோம், அதுக்குள்ள ஒரு அம்சா போட்டா இது காஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்கு காஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அப்படியே எழுத முடியுமா, இது கூட ஜாயின் பண்ணி எழுத முடியுமானா எழுத முடியாது. அப்ப இந்த லாம்க்கு மேல அம்சா மேல வந்து இந்த மாதிரி காஃப் ஆயிரும். ஏன்னா இந்த காஃப் கூட நம்ம முன்னாடியே வராது. ஒரு எழுத்து இருக்குன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வரவே வராது, கடைசியில வரும். இல்லாட்டி ஒரு எழுத்து இது ஏதாவது முடியுது, சென்டென்ஸ் முடியுதுன்னா அந்த லாஸ்ட்ல வரும். அதனால இது ஃபர்ஸ்ட்லயே வந்து ஜாயின் பண்ணி எழுத முடியாது. அப்ப இந்த காஃப் நம்ம என்ன பண்றோம், இதே காஃபை நம்ம என்ன பண்றோம், ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு இப்படி மாத்தி எழுதுறோம். நம்ம கிதாப் அப்படின்னு எழுதிருக்கேன். இப்ப இந்த காஃப் ஃபர்ஸ்ட்லயே வரும், உங்களுக்கு ஜாயின் பண்ணி எழுதும்போது ஃபர்ஸ்ட்லயும் வரும், இடையிலயும் வரும். கிதாப் அப்படின்னா காஃபுக்கு, கிதாப் அப்படின்னா என்ன, புக்கு, புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகம்ங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, புக்குக்கு புத்தகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்படி புரியலன்னா நீங்க புக்குன்னு படிச்சுக்கோங்க. கிதாப்னா என்ன, புத்தகம், புக். கிதாப் அப்படின்னா புத்தகம், புக். கிதாபு, கிதாபுன் அப்படின்னா படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே வந்து கிதாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரபில கிதாப் அப்படின்னா புக் அப்படின்னு அர்த்தம். காஃப் கிதாப், காஃப் கிதாப். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பிகினர்ஸா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோவை ரெகுலரா பாருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.